இது தேர்தல் ஆண்டு. இன்னும் சில மாதங்களுக்குள் தமிழகத்தின் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது. தேர்தல் அட்டவணை விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளது. வடக்கே கும்மிடிப்பூண்டி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். தேர்தலை நோக்கிய அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. வாக்காளர்கள் படிப்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது மனநிலையை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் நமது செய்தியாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள், விவசாயிகள், முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மக்களின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து வருகிறார்கள். மாநில அளவில் பேசப்படும் பிரச்சனைகள் தவிர ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தை தொடங்கும் போதே தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார் என்ற கேள்வியை அநேகமாக எல்லா இடங்களிலும் கேட்க முடிகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இதுபோன்ற கேள்விகளுக்கு பதில் கூறுவது அல்ல. மாறாக கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களிக்கப் போகும் மக்களின் மனநிலையை அவர்கள் எதிரொலிக்கப் போகிறார்கள். இவையும் நம்மிடையே உள்ளனவா என்று வியப்பளிக்கும் பல அம்சங்களை நமக்கு காட்டப் போகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் இணையப் போகிறவர் மதுரை கிழக்கு தொகுதி முழுவதும் பயணம் மேற்கொண்டிருக்கும் செய்தியாளர் நாகேந்திரன். நேற்றைய கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் கும்மிடிப்பூண்டி தொகுதியை பற்றி பார்த்தோம். அப்போது தொகுதியின் எம்எல்ஏவான CH சேகருக்கு வாக்காளர்கள் சில கேள்விகளை முன்வைத்திருந்தனர். அவற்றுக்கு பதிலளிப்பதை அந்த சட்டமன்ற உறுப்பினர் தவிர்த்தார் என்று நேற்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த கேள்விகளுக்கான பதில்களை CH சேகர் இன்று நமக்கு தந்திருக்கிறார். முதலில் அதை பார்க்கலாம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தொகுதி என்பதால் அரசாங்கம் முற்றிலுமாக கும்மிடிப்பூண்டி தொகுதியை புறக்கணிக்கிறது. உதாரணத்துக்கு, நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக இதை பெற்றுக்கொண்டு அதிகாரிகளிடம் போய் அந்த பிரச்சனையை பற்றி மனுக்களாக கொடுத்து உடனடியாக தீர்வு காண சொன்னால் அதிகாரிகளுக்கு ஆளுங்கட்சியோட அழுத்தம் அதிகமாக கொடுத்து இந்த தொகுதிக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்யாதீங்க, அரசாங்கம் சார்பாக அதிகாரிகள் சார்பாக எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடையாது. அப்படி இருந்தும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் புரட்சியாளர் கேப்டன் அவர்களின் ஆணைக்கிணங்க தொகுதி முழுக்க மக்களை சந்தித்து அவரோட குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதே போல் என்னோட சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா, இந்த 5 வருஷத்தில், வருஷத்துக்கு 2 கோடி ரூபா, 5 வருஷத்தில் 10 கோடி ரூபா. இந்த 10 கோடி ரூபாயை 10 கோடி ரூபாயில் ஆல்மோஸ்ட் 10 கோடி முழுசாக 100% நான் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி 90% எல்லாமே பில்டிங் ஒர்க்ஸ் தான். இது வரைக்கும் 30 வருஷமாக இந்த எம்எல்ஏ கும்மிடிப்பூண்டி தொகுதியில் இருந்த எம்எல்ஏஸ் யாருமே 90% பில்டிங் ஒர்க்ஸ் கொடுத்ததே கிடையாது. ஏன் தமிழ்நாட்டிலோட அதிகப்படியான எம்எல்ஏஸ் யாரும் அந்த அளவு கொடுத்துருக்க மாட்டாங்கன்றது என்னோடது. ஆனால் என்னோட தொகுதியில் நான் 90% எல்லாமே பில்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா 131 பஞ்சாயத்து எனக்கு, அந்த 131 பஞ்சாயத்தில் 31 பஞ்சாயத்துக்கு சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 20 பஞ்சாயத்துக்கு மேலே ரேஷன் கடைகளை கட்டி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 25 பால்வாடிங்களை கட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட தொகுதியில் 30 ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் கிட்டத்தட்ட 18 ஸ்கூலுக்கு ஆர்ஓ பிளான்ட், பியூர் மினரல் வாட்டர் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் 6.5 லட்ச ரூபாய் மதிப்பில் 18 ஸ்கூலுக்கு ஆர்ஓ பிளான்ட்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன். அதே போல் கிட்டத்தட்ட 10 ஸ்கூலுக்கு ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ்க்கு டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன். கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் இன்று நாம் அலசப்போகும் மதுரை கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியின் சிறப்புகள் குறித்து பார்க்கலாம். மதுரை கிழக்கு பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பலதரப்பட்ட கலாச்சார சின்னங்களை தன்னகத்தே கொண்டுள்ள மதுரை மாவட்டத்தின் முக்கிய தொகுதிகளில் ஒன்று. மாநில தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தொகுதி மதுரை கிழக்கு தாலுகா மற்றும் மதுரை வடக்கு தாலுகாவின் ஒரு பகுதியை உள்ளடக்கியது. சர்வதேச புகழ்பெற்ற ஒத்தக்கடை யானைமலை இந்த தொகுதியில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில், யோக நரசிங்க பெருமாள் கோவில், பாண்டி கோவில் போன்றவை இந்த தொகுதிக்கு சிறப்பு சேர்க்கும் அம்சங்களாக உள்ளன. ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய வேளாண்மை கல்லூரியும் இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்ட மதுரை கிழக்கு தொகுதியில்
கிரானைட் குவாரி தொழிலும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இது தவிர நூற்றுக்கணக்கான எவர் சில்வர் பட்டறைகளும் இங்கு உள்ளன. கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தக்கரையில் வந்து எவர் சில்வர் பாத்திரங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த பட்டறைகள் வந்துட்டு அதிக அளவில் வந்து குடிசை தொழிலாக வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த சிறு தொழில் பட்டியலிருந்து இந்த எவர் சில்வர் பட்டறை தொழிலை வந்துட்டு நீக்கினதுனால இந்த தொழிலில் ஈடுபட்டவங்க அதிகமான பேர் வந்து மாற்றுத் தொழிலுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இதனால வந்து இந்த சில்வர் பட்டறை தொழில் வந்து குடிசை தொழிலை ஆக்கணும். இந்த மூலப்பொருட்களை வந்து மானியத்தின் அடிப்படையில் வந்து கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் வந்து மேலும் மேன்மை அடைகிறதுக்கு சிறப்பாக இருக்கும். பெண் வாக்காளர்களை அதிகம் கொண்டுள்ள இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,86,211. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,41,689 பேர், பெண் வாக்காளர்கள் 1,44,500 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 22 பேர். இந்த தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த கே தமிழரசன். மதுரை கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை ஒருமுறை திரும்பி பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது மதுரை கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,33,061 என்ற அளவில் இருந்தது. இந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது பதிவான மொத்த வாக்கு சதவீதம் என்பது 77.18% என்ற அளவில் இருந்தது. அதே போல இந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பதிவான வாக்குகளுடைய மொத்த எண்ணிக்கையானது 1,79,886 என்ற அடிப்படையில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 11 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள். இந்த தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அந்த அடிப்படையிலேயே அதிமுகவை சேர்ந்த தமிழரசன் 99,447 வாக்குகளை பெற்றார். திமுகவை சேர்ந்த மூர்த்தி 70,692 வாக்குகளை பெற்றார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் 2,677 வாக்குகளை பெற்றார். இந்த அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்த தமிழரசன் கிட்டத்தட்ட 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மதுரை கிழக்கு தொகுதியில் நடத்திய கள ஆய்வின் போது பலதரப்பட்ட மக்களையும் நம் செய்தியாளர் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசனின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்பதை இப்போது நாமும் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரியை நாங்கள் தேசிய பல்கலைக்கழகமாக மாற்ற சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது எங்களுக்கு இன்னும் நிறைவேறுவதற்கான ஏற்பாடை இந்த அரசாங்கம் செய்யணும். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பெருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வேணுன்றது இந்த பகுதி இளைஞர்களோட நீண்ட நாள் கோரிக்கை. இந்த தொகுதியில் வந்து அரசு நிலங்கள் வந்து அதிகமாக ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதை வந்து மீட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரணும்ன்ற இந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள கோரிக்கை. எங்களோட தொகுதியில் ஒரு பெரியவர்களும் சிறியவர்களும் சேர்ந்து அனுபவிக்கூட ஒரு பூங்கா, ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கணும்னு அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒத்தக்கடையில் உள்ள ஆரம்ப சுகாதார மருத்துவமனையை தாலுகா அனைத்து வசதியும் கூடிய தாலுகா மருத்துவமனையை ஆக்க நீண்ட நாள் கோரிக்கை. எங்கள் பக்கம் தொகுதிக்கு எம்எல்ஏ வந்தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னாங்க. அதை பற்றி எதுவுமே தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க, செய்யவும் மாட்டேங்கிறாங்க. சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஓட்டு கேட்டு வரும்போது எம்எல்ஏ நாங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எங்களுடைய சிறு தொழில் வந்து எவர்சில் தொழில் அது வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி வந்து எங்கள் தொழிலை வந்து நலவாரியத்தில் சேர்க்க சொன்னிருந்தோம். அதே மாதிரி வந்து மானிய விலையில் வந்து எவர்சில பொருள் கிடைக்கிறதுக்கு உண்டான தொழில் பார்க்கறதுக்கு உண்டான பொருள் கேட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து சிறு தொழில் பட்டியலிருந்து எங்கள் தொழிலை எடுத்ததுக்கு மீண்டும் சேர்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த முயற்சி இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு ஓட்டு கேட்கும்போது சொன்ன விஷயம் அதெல்லாம் முழுமையாக என்ன செய்யலை. தண்ணி செய்யலை, ஊரை சுத்தமாக வச்சுருப்பேன் அப்படின்னாரு. இந்த ஊரே வந்து நல்லா இதாக குப்பை கூட எங்கே பார்த்தாலும் குப்பையாக தான் இருக்குது. கொஞ்சம் கொசு தொந்தரவுலாம் முன்னாலே பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி அவர் கேட்ட மாதிரி வந்து ஓரளவுக்கு தான் செஞ்சுருக்காரு, நான் அதிகமாக செய்யலை. தண்ணியெல்லாம் இங்கே பற்றாக்குறை இருக்குது. அது மாதிரி சாக்கடையெல்லாம் வந்து இது பண்ணுறோம்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக இதாக இருக்குது, சுத்தமாக சுகாதாரம் இல்லை, ரோடு வசதியும் சரியாக போடலாம். இந்த இதை வந்து நாங்களும் ஏற்பட்ட பிறகு சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் செய்கிறேன்னு சொல்லிட்டு அறக்குறையாக தான் செய்கிறாங்க தவிர எங்களுக்கு வந்து முழுமையாக செஞ்சு கொடுக்கல. கேட்குறப்பெல்லாம் நல்லா செய்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நல்ல விதமாக தான் கேட்குறாங்க தவிர ஆனால் எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு சரியாக செய்யலை. இனி வராத தேர்தலையாச்சும் எங்களுக்கு நல்ல முறையாக எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். மக்களின் கேள்விகளுக்கு மக்களின் பிரதிநிதிகள் என்ன பதில் சொல்கிறார்கள்? மக்கள் அவர்களை அணுகும் போது அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள்? மதுரை கிழக்கு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரான தமிழரசனின் வீட்டுக்கு எளியவர் ஒருவர் சென்றபோது நடந்தது என்ன? மணிமுத்து பூலாம்பட்டியைச் சேர்ந்தவர். லட்சுமி காஞ்சரம்பட்டிக்காரர்.
மதுரை கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்களான இவர்கள் இருவரும் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்துக்கு சில கேள்விகளுடன் சென்றனர். பேரவை உறுப்பினரின் அலுவலகத்தில் நமது செய்தியாளர் நாகேந்திரன் முன்னிலையில் அவர்கள் தங்களது கேள்விகளை கேட்டனர். வணக்கம்ண்ணே, நம்ம மதுரை கிழக்கு தொகுதி பூலாம்பட்டிலேருந்து வரேன். என் பேர் மணிமுத்துனே. நம்ம தொகுதிக்கு ஓட்டு கேட்டு வரும்போது நான் எங்களோட பிரச்சனைன்னு சொன்னோம்னே, அதே மாதிரி தண்ணி பிரச்சனைன்னு சொன்னோம்னே. என்னை ஜெயிச்சு வைங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொன்னீங்கண்ணே. செஞ்சு தரேன்னு சொன்னீங்கண்ணே. இப்போ அந்த செஞ்சிட்டிங்களா என்னன்றது தெரிலண்ணே. அதே மாதிரி நம்ம தொகுதி எல்லாத்துக்கும் தண்ணி பிரச்சனை பூரா இது வரைக்கும் எந்த நடவடிக்கைகளும் எடுத்திருக்கீங்க? நான் வாக்கு சேகரிக்க வாக்கு கேட்க வந்தபோது சட்டமன்ற எம்எல்ஏ வாக்கு கேட்க வந்தபோது நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஒரு கோரிக்கை, நம்ம ஊர்களில் தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது, அதெல்லாம் தீர்த்து கொடுன்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில் வந்து தண்ணி பிரச்சனை வந்து புரட்சித்தலைவி அம்மாவிடம் சேர்த்து போன உடனே சொல்லி கோரிக்கையை வச்சு அதை எல்லா அடிப்படையில் இது போட்டாலும் கூட இதை தீர்க்க முடியாத காரணத்தில் வந்து காவேரி கூட்டுக்குடி 200 கோடி மதிப்பில் காவேரி கூட்டுக்குடி போடப்பட்டது. அது மதுரை கிழக்கு தொகுதிக்கு மட்டும் 200 கோடி மதிப்பளவில் செய்யப்பட்டு அந்த தண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி காவிரி கூட்டுக்குடி புரட்சித்தலைவி அம்மாவால் திறக்கப்பட்டு அனைத்து ஊர்களையும் அனைத்து தெருக்களிலும் அனைவருக்கும் குழாம் மூலியமாக டேங்கு மூலியமாக சப்ளை பண்ணப்பட்டு விட்டது. சிறு தொழில்கள், விவசாயம் போன்றவை தொடர்பாக அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் எம்எல்ஏ தமிழரசன் பதிலளித்தார். மின்சாரம், சிறு தொழிலுடைய மின்சாரம் இல்லாமல் இருந்தது. அதற்கு என்ன செய்தீர்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள். அதை நிச்சயமாக புரட்சித்தலைவி அம்மாவர்கள் நம்ம சிறு தொழில் என்பது ஒத்தக்கடை மற்றும் சுற்றுவட்ட கிராமத்தில் அதிகமாக கொண்ட கிட்டத்தட்ட ஒரு 1500 மேற்பட்ட குடிசை தொழில் அங்கே இருக்கின்றது சுற்றுவட்ட கிராமத்தில். அதை புரட்சித்தலைவி அம்மாவர்கள் சட்டமன்றத்தில் மீண்டும் பேசி அதுக்கு துணை மில்லியன் நிலைய வேண்டும் என்று கேட்டேன். புரட்சித்தலைவி அம்மாவர்கள் அந்த ஒத்தக்கடை ஏரியாவிலே கிட்டத்தட்ட 130 கிலோவாட் துணை மின் நிலையத்தை ஒத்தக்கடை இன்னைக்கு ஆரம்பித்து அது இன்னும் கூட சீக்கிரம். மதுரை கிழக்கு தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணித்து மக்களின் உணர்வுகளை அறிந்துள்ள செய்தியாளர் நாகேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தொகுதியின் நிலவரம் குறித்து கேட்கலாம். நாகேந்திரன், நீங்க இப்போ கூட்டிட்டு போன அந்த வாக்காளர், அந்த தொகுதி வாசி அண்ணன்னு பாசமா கேட்கிறாரு, நீங்க கூட போனதுனால தான் சந்திக்க முடியுதா, அல்லது நீங்க இல்லாதப்பவும் அந்த தொகுதி வாசிகளை அந்த எம்எல்ஏ எளிதில் சந்திக்கிறாரா? தொகுதியின் நிறைகுறைகள் என்ன உங்கள் பார்வையில்? வெங்கட், மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி குறித்து அறிந்து கொள்வதற்காக மதுரை கிழக்கு தொகுதி உட்பட்ட ஒத்தக்கடை, ஊமச்சிக்குளம் மற்றும் கொடிக்குளம், சிட்டம்பட்டி, வண்டியூர் ஆகிய பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் வந்து நம்ம வந்து கள ஆய்வு மேற்கொண்டோம். இதில் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் வந்துட்டு நேரடியாகவும் பல பகுதிகளுக்கு சென்று மக்களின் வந்து கோரிக்கைகளை வந்துட்டு கேட்டுள்ளார். மேலும் கோரிக்கை மனுக்களாக வந்த குறைகளையும் வந்துட்டு கேட்டு அதில் வந்து தீர்வு கண்டுள்ளார் என வந்துட்டு அந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தக்கடையில் வந்து ஒரு சில தெருக்களில் குடிநீர், சாக்கடை, சுகாதாரம் உள்ளிட்ட இந்த பிரச்சனைகள் இருப்பதாகவும், இளமன்னூர், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதனை வந்து சரி செய்து தர வேண்டும் எனவும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த தொகுதியின் பிரதான தொழிலான விவசாயத்தை வந்துட்டு பாதுகாக்கவும், மேலும் வந்து இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு அதிகரிக்க தொழிற்சாலைகள் அமைக்கணும், பொழுதுபோக்கு அம்சத்துடன் கூடிய பூங்கா அமைக்க வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு தங்களது கோரிக்கையாக வச்சிருக்காங்க. நன்றி நாகேந்திரன். கோயில் நகரமான மதுரையில் அமைந்திருக்கும் மதுரை கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் மக்களின் மனநிலை குறித்து இதுவரை பார்த்தோம். சுனாமியை தடுத்து நிறுத்தும் திறன் கொண்ட அலையாத்தி காடுகள் அமைந்திருக்கும் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் நமது செய்தியாளர் ராஜசேகர் கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அந்த தொகுதி மக்களின் மனநிலை குறித்து அவர் கொண்டு வரும் தகவல்களை நாளை பார்க்கலாம்.